நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பரவலாக இரவு நேரத்தில் மழை பெய்தது. நள்ளிரவு நேரத்தில் அதன் வேகம் அதிகரிக்க தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் அதிகாலை நேரம் ஒரு 4 மணியில் இருந்து பலத்த மழை பெய்ய தொடங்கி கனமழையாகவும் மாறியது. இதன் காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் தேங்க தொடங்கியிருக்கிறது. நேற்று மதியத்தில் இருந்தே பெய்த மழை கனமழையாகத்தான் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையின் அளவு அதிகமாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி பகுதிகளில் மட்டும் இதுவரை 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோடியக்கரையில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக சுனாமி குடியிருப்பு வேளாங்கண்ணியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதேபோல நாகூர் பகுதியில் கோமதி காலனி என்ற இடத்தில் வீட்டுக்குள்ளேயே 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் பத்திரமாக தற்போது அருகில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பயிர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நெற்பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதி. இங்கு இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்கள் சுமார் 1000 ஏக்கர் திருத்துறைப்பூண்டி, திருக்குவளை போன்ற பகுதிகளில் தண்ணீரில் அப்படியே தலை சாய்ந்து மூழ்கி கிடக்கக்கூடிய காட்சி. ஒரு நாள் மழைக்கே அது முற்றிலுமாக அழுகி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதே மழை இன்னும் நீடித்தால் மீதம் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சேதமடையக்கூடிய ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த சாலையை எடுத்துக்கொண்டால் நாகை மாவட்டத்தில் இருந்து வேளாங்கண்ணி வழியாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய வாகனங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு படை, தேசிய மீட்பு படை, மாநில மீட்பு படை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாலும் கூட அலுவலகங்களுக்கு செல்வோர், மற்ற வேலைகளுக்கு செல்வோரினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா.